சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சார், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்த பிறகு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். முதற்கட்டமா உங்களுடைய கருத்தை அறிய விரும்புறேன் இந்த கூட்டணி தொடர்பாக. வினோத், அதாவது இந்த கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் நானும் ஒருத்தன். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணி அமைந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த கூட்டணி அமையல அப்படின்னா உங்களுக்கு 5 முனை போட்டி ஆச்சுனாலும் என்ன ஆகும்? திராவிட முன்னேற்ற கழகம் 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணி தேவை இல்லைன்னு 2024 லோக்சபா எலெக்ஷன்ல சொன்ன காரணம் என்னன்னா, அஇஅதிமுக மற்றும் தமிழக ஊடகங்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியை ஒரு 5% கீழே இருக்கக்கூடிய கட்சி, நோட்டா கட்சி, இந்த மாதிரிலாம் தான் அவங்க சொன்னாங்க. 2021 தேர்தல்ல இந்த வன்னியர்களுக்கு 10.5 உள்ளொதுக்கீடு கொடுத்ததுனால சவுத்ல அதிமுக பலவீனம் அடைஞ்சுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் அறிவிக்கப்படுவாரே, ஆனா இப்ப மட்டும் என்ன ஒரு பெருசா மாறிடும் நினைக்கிறீங்க சார்? நீங்க 10.5 வன்னியர் கோட்டாக்கு உங்களுக்கு இப்ப திமுக மட்டும் ஆதரவு கொடுக்கலையா? அதான கேள்வி உங்களுக்கு. கொண்டு வந்தது அதிமுக இல்லையா? கொண்டு வந்தது அதிமுக. அது கோர்ட் வாஷ் பண்ணிடுச்சு. ஆனா திமுக அதுக்கு ஆதரவு தானே கொடுக்குறாங்க. விஜய் யாருக்கு ஸ்பாயிலரா இருப்பாரு? அதிமுக கூட்டணிக்கா இல்ல திமுக கூட்டணிக்கா? ஃபீமேல் ஓட்டு அதிமுக கிட்ட இருந்தது. 2024 திமுக மூவ் ஆச்சு. ஏன்னா 1000 ரூபாய் இந்த ஃப்ரீ பஸ் இதெல்லாம் அது மெல்ல மெல்ல இப்ப தாவேகா கிட்ட போகுது. சோ அதிமுக டு திமுக, ஃப்ரம் திமுக டு தாவேகா. அதிமுக அட்லீஸ்ட் ஒரு 5, 6, 7% கெயின் பண்ணாதான் தேசிய ஜனநாயக கூட்டணினால ஆட்சி வர முடியும். இல்லைன்னா ஆட்சி வர முடியாது. அவங்க திரும்பி 20%, 22% இருந்தாங்கன்னா முடியாது. அது 26, 27 கிட்ட போகணும். ஐம் டாக்கிங் அபௌட் ஒன்லி அதிமுக. அப்பதான் they stand a chance. ஒருவேளை என்டிகே என்டிஏ அலையன்ஸ்குள்ள வந்துச்சுன்னா அது ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா? இல்ல, ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. அவருக்கு போட்ட ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போகுதுங்க சார். அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இப்போ 2 தானே சார். அப்போ அவர் விஜய் கூட அலைன்ஸ் வைக்கணும், அப்படி இல்லைன்னா தனியா போகணும். தனியா போனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சரிவு இருக்கு அப்படின்னா விஜய் கூட அலைன்ஸ் வைக்கிறது அவருக்கு ஒரே சான்ஸா? ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் JVC ஸ்ரீராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்த பிறகு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ முதற்கட்டமா உங்களுடைய கருத்தை அறிய விரும்புறேன் இந்த கூட்டணி தொடர்பாக. இந்த கூட்டணி அப்படிங்கிறது நீண்ட நாளாக அமையும்னு பேசப்பட்ட ஒரு கூட்டணி, நீங்கள் உட்பட. சோ இப்போ இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணிக்கான ரியாக்ஷன்ஸ் பாப்பீங்க, ஒட்டுன விவாதங்களை பாப்பீங்க. உங்களுடைய பார்வை என்ன முதற்கட்டமா? வினோத், அதாவது இந்த கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் நானும் ஒருத்தன். ஏன் அப்படின்னா, ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி தேவை இல்லைன்னு 2024 லோக்சபா எலெக்ஷன்ல சொன்ன காரணம் என்னன்னா, அஇஅதிமுக மற்றும் தமிழக ஊடகங்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியை ஒரு 5% கீழே இருக்கக்கூடிய கட்சி, நோட்டா கட்சி, இந்த மாதிரிலாம் தான் அவங்க சொன்னாங்க. 2022 லோக்கல் பாடி எலெக்ஷன்ல டைம் அவ்வளவா இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்கு இருந்ததே வேட்பாளர் மனு தாக்கலுக்கே 3 நாள் தான் இருந்தது. எலெக்ஷனுக்கு 15 நாள் தான் இருந்தது. அதனால பெரிய ஒரு சாதிக்க முடியலன்னா கூட 6%க்கு மேல வாங்கினாங்க. என்ன பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே ஒரு 12-15% வாங்குவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு 20% கிட்ட வரும். அந்த ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி 1 or 2 சீட்ஸ் கூட ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த கூட்டணி வேண்டாம்னு. ஏன்னா அவங்க நிறைய சீட் கொடுக்க மாட்டாங்க. இது மோடியினுடைய எலெக்ஷனு. அதனால அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு டெஸ்ட் பண்றதுக்கான தகுந்த கரெக்டான டைம்ல நான் இது பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே பிஜேபிக்கு 300க்கு மேல வரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதே மாதிரி 2019லயும் சரி 2021லயும் சரி சில இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட் டிரான்ஸ்பர் அதிமுகவுல இருந்து ஆச்சு, சில இடங்கள்ல ஆகல. மோடக்குறிச்சியில ஆச்சு, தாராபுரம்ல ஆச்சு, திருநெல்வேலியில ஆச்சு, ஆனா ராமநாதபுரத்துல ஆகல. அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்குல ஆகல. அந்த மாதிரி எடுத்து சொல்லலாம். ஆனா 2 பக்கமே நான் பேசிட்டு இருக்கேன். அதனால 2024 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் டேட்டா பார்க்கும்போது அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில இருந்தாங்கன்னா
கம்ஃபர்டபுளா 84 அசம்பிளி செக்மெண்ட்ல லீட் பண்றாங்க. உள்ளூர்ல 33 அசம்பிளி செக்மெண்ட்ல வந்து வெரி நேரோ மார்ஜின் 0.12 5% மார்ஜின் தான் அதை க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி உள்ளூர்ல 30 சீட்ல வந்து அதிமுக வந்து படு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. அதே மாதிரி படு மோசமான பர்ஃபார்மன்ஸ் இனிமே பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த மாதிரியான இடங்கள்ல, ராமநாதபுரத்துல, தூத்துக்குடியிலாம் அந்த மாதிரியான மோசமான பர்ஃபார்மன்ஸ் வராது. அதிமுகவுக்கு அஜெண்டாவும் கிடையாது, நரேட்டிவும் கிடையாது, பிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது, ஸ்ட்ராங் பவர்ஃபுல் லோக்கல் எம்பி கேண்டிடேட்ஸும் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த கூட்டணிக்கு 23% வரும்பொழுது அந்த சின்னம் பவர்ஃபுல்லா நிக்குது. அதனுடைய ஆதரவாளர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது இன்னொரு 4-5% ஏறும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கூட்டணி அமைந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நான் தோற்கடிக்க முடியும்னு நான் சொல்ல, ஆனா சான்ஸ் கிடைக்கும். இந்த கூட்டணி அமையல அப்படின்னா உங்களுக்கு 5 முனை போட்டி ஆச்சுனாலும் என்ன ஆகும்? திராவிட முன்னேற்ற கழகம் 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க. தமாகாக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இருந்ததுன்னா, நான் முன்னாடி உங்களோட காணொலியில இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், தமாகாக்கும் அதிமுகவும் கூட்டணி இருந்ததுன்னா தமாகா கிட்ட இருந்து பாஜக அதிமுகவுக்கு ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. அது ஏன்னு நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து விஜய் சிஎம் கேண்டிடேட்டா பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர விஜய் ஃபேன்ஸ் வந்து எடப்பாடியார் சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல அஇஅதிமுகவுக்கும் பாஜக தேவை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுக தேவை. அதனால்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும்னு நினைச்சேன், அமையும்னு நானும் வந்து பேசிட்டு இருந்தேன். அமைந்தது சந்தோஷமான விஷயம். சரி, இது சம்பந்தமான ஒரு பர்செப்ஷன் வார்லயே வந்து ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது வந்து நீங்க வந்து செஃபாலஜிஸ்டாவும் இருக்கிறதால இந்த கேள்வி முக்கியமா, இந்த கூட்டணி அமைந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு வர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொங்கு, அதுக்கப்புறம் வந்து சவுத்து, அதுக்கப்புறம் நார்த், பிஎம்கே இன்க்ளூடிங் சொல்றாங்க. ஸோ பிஎம்கே, பாஜக, அதுக்கப்புறம் வந்து அதிமுக இந்த கூட்டணி ஃபார்மேஷன் வந்துட்டாலே நார்த்து, கொங்கு, அதுக்கப்புறம் சவுத்து, இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக இது இருக்கும். கொங்குல வழக்கம் போல வந்து ஒரு ஸ்வீப் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த 3 ஜோனை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன இதுல? இல்ல, அதாவது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப கொங்குல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும், ஏன்னா வளர்ந்து இருந்த பாஜக அண்ணாமலையினுடைய எஃபர்ட்ஸ்னால பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி. அதே சமயத்துல தங்களுடைய ஓட்டை ரீட்டைன் பண்ணக்கூடிய சேலம் போன்ற மாவட்டங்கள், நாமக்கல், ஈரோடு, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. கோயம்புத்தூர், நீலகிரிஸ், திருப்பூர், இங்க வந்து 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுகவும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது கொங்குல வந்து அவங்க வந்து ஆக்சுவலா ஸ்வீப் பண்ணுவாங்க. போன வாட்டி எப்படி ஸ்வீப் பண்ணாலும் அந்த மாதிரி தான் ஸ்வீப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொன்ன வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதிமுக சைட்ல இருந்தும் கத்துவாங்க, பாஜக சைட்ல இருந்தும் கத்துவாங்க. சிங்காநல்லூர் 2016 அதிமுக ஜெயிக்கல. 2021 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட இருந்து சிங்காநல்லூர் ஜெயிச்சாங்க. அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜக தேவை. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆகுதுங்க. ஒண்ணு யோசிக்கிறாங்க, இது வந்து எலெக்ஷன்ங்கிறது வந்து ஒலிம்பிக்ஸ் கிடையாது. ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ், தங்கம், வெள்ளி, வெங்கலம் 3 கொடுப்பாங்க. ஆனா இந்தியன் எலெக்ஷன்ல வந்து தங்கம் ஒண்ணுதான், ஜெயிச்சா தங்கம். நீங்க ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சா கூட ஜெயிச்சிட்டீங்க, ஒரு ஓட்டு வித்தியாசம் தோத்தா கூட தோத்துட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க வந்து நான் வந்து ஓட் ஷேர் இவ்வளவு வாங்கிட்டேன், நான் வந்து 2வது பொசிஷன் வந்திருக்கேன், உன்னை வந்து 3வது பொசிஷன் தள்ளிட்டேன், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதனால இது கொங்குல ஸ்வீப் பண்ணுவாங்க. சவுத்தை பொறுத்து மட்டும் அதிமுகவை விட பாரதிய ஜனதா கட்சி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் தென்காசியில அதிமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது பாத்தீங்கன்னா மதுரையிலையும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சிவகங்கையிலும் 2 பேரும் ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரியில பாரதிய ஜனதா கட்சி ஒரு ரன்அவே லீட் எடுத்திருக்காங்க. அதே சமயத்துல வந்து திருநெல்வேலியில வந்து பாஜக வந்து ஒரு ரன்அவே லீட் எடுத்திருக்காங்க. ஆனா அசம்பிளி எலெக்ஷன் வரும்பொழுது, அதனாலதான் சொன்னேன், இந்த லோ மார்ஜின் சீட் ஒண்ணு, அது வந்து அதிமுக லோ பர்ஃபார்மன்ஸ் சீட் ஒண்ணு, அதை வந்து அவுட். சோ சவுத்ல வந்து 2 பேருமே ஒரு சில இடத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒரு சில இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 2 பேரும் சேரும்போது ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அதே சமயத்துல கம்யூனிட்டி பேஸ்ட் ஓட்டிங்ஸும் வரும் உங்களுக்கு. முக்குளத்தூர் கம்யூனிட்டி, இப்ப முக்குளத்தூர் வந்து ஒருத்தர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா இருக்காரு. ஓகே, அவங்க டிடிவி உள்ள வருவாருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிங்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு செட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்த்ல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் நல்லா வந்து, நீங்க தர்மபுரியிலேயே பாருங்களேன், தர்மபுரி பாருங்களேன், நீங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியா அதுதான். நீங்க வந்து அதை விட்டுட்டு பேசக்கூடாது. இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து பயங்கரமான ஃபைட் கொடுத்து தான் தோத்து போனாங்க அதிமுக கேண்டிடேட். ஓகே, அவர் பேரு குமரகுரு, அவர் பேர் ஏதோ சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு வந்து அங்க வந்து பாமகவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்ஸ் இருக்கு. அதே சமயத்துல அதிமுகவுக்கும் கொஞ்சம் பேஸ் இருக்கு.
ஏன்னா பாமக வந்து எங்க வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நான் லாஸ்ட் எலெக்ஷன்லயே பார்த்தேன், திண்டிவனம், விழுப்புரம் அங்கெல்லாம் வந்து பழைய பாமக இல்ல. ஆனா தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த சமயத்துல அந்த இடத்துல பழைய பாமக அப்படியே தான் இருக்கு. அவங்களோட பேஸ் அப்படியே தான் இருக்கு. அது வந்து நம்ம வந்து 2024 லோக்சபா எலெக்ஷன்லயும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரேட்டர் சென்னையில உங்களுக்கு வந்து அதிமுகவோட பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வலுவா இருக்காங்க. டி நகர், மயிலாப்பூர் 1000 லைட்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். 25% வாங்கினாங்க. ஹார்பர்ல 29% வரைக்கும் கொண்டு போனார் வினோத் செல்வம். அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வலுவான கூட்டணி. ப்ராபப்ளி டெல்டா மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஏன்னா டெல்டால வந்து உங்களுக்கு வந்து பாமக கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அமமுக கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆட் ஆகும்போது அது பயங்கரமா ஆட் ஆகாது. சோ டெல்டா எப்போதுமே திமுகவோட ஸ்ட்ராங் பாயிண்ட் தான். அது நம்ம நோட் பண்ணணும். அங்க வந்து தாவேகாவோட வளர்ச்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டெல்டால நாம் தமிழர் கட்சி தாவேகா. சோ நீங்க சொல்றது கரெக்ட். கொங்கு, தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், அப்புறம் கிரேட்டர் சென்னை, இந்த 4 இடத்துலயும் தே ஸ்டார்ட் வித் an advantage. சோ இந்த ஜோன்ஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே இந்த அலையன்ஸ் வந்து ஒரு மெஜாரிட்டி மார்க் கிராஸ் பண்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஆனா சென்னையில எப்படி பெர்ஃபார்ம் பண்ற, அதாவது இந்த கிரேட்டர் சென்னை சொல்லுவோம் இல்லையா, திருவள்ளூர்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த 36 தொகுதி மதுராந்தகம் வரைக்கும் போன வாட்டி ஒரு தொகுதியோட ஜெயிக்கல தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து திரும்பி கஷ்டம் தான். அந்த 1 to 36 1 up to நீங்க மதுராந்தகத்தை தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா கஷ்டம். நீங்க வந்து சென்னையில நீங்க ஸ்கோர் பண்ணணும். சென்னையில வந்து நீங்க ஸ்கோர் பண்ணாதான் உங்களால வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, ஜெயலலிதாவினுடைய 2001 எலெக்ஷன்லயும் சரி பாத்தீங்கன்னா, 2016 கூட சொன்னீங்கன்னா சென்னையில கூட ஜெயிக்கல. ஆனா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மற்ற இடங்கள்ல பெருசா இருந்தது. 2011 மட்டும்தான் உங்களுக்கு வந்து சென்னையில ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சோ சென்னையை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னைக்கு அதிமுக வீக்கா இருக்கக்கூடிய ஸ்பாட் சென்னை. ஓகே சார், இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்றது அப்படிங்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்திருக்காரு. அப்படிங்கிற போது இப்ப ஏற்கனவே 2021 தேர்தல்ல இந்த வன்னியர்களுக்கு 10.5 உள்ளொதுக்கீடு கொடுத்ததுனால சவுத்ல வந்து அதிமுக பலவீனம் அடைஞ்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் அறிவிக்கப்பட்டால் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியுது. சோ அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் என்ன ஒரு பெருசா மாறிடும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க வந்து 10.5 வன்னியர் கோட்டாக்கு உங்களுக்கு வந்து இப்ப திமுக மட்டும் வந்து ஆதரவு கொடுக்கலையா? அதான கேள்வி உங்களுக்கு. கொண்டு வந்தது அதிமுக இல்லையா? கொண்டு வந்தது அதிமுக. அது கோர்ட் வந்து குவாஷ் பண்ணிடுச்சு. ஆனா திமுகவும் அதுக்கு ஆதரவு தானே கொடுக்குறாங்க. சோ அந்த இஷ்யூ வந்து நான் இஷ்யூ 5 வருஷங்கிறது வந்து அது கனெக்ட். ஆனாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு, மதுரை மாவட்டத்திலேயே உங்களுக்கு எவ்வளவு இடங்கள்ல வந்து அதிமுக ஜெயிச்சாங்க 2021. 2021 பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு ஜெயிச்சாரு, உதயகுமார் ஜெயிச்சாரு, உசிலம்பட்டி ஜெயிச்சாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் மதுரை மாவட்டத்துல ஈக்குவலா தான் போச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஈக்குவலா தான் போச்சு. 2 பேரும் ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. சோ அது ஓவர் நம்ம எம்பசைஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் will not be an issue. That will be a non-issue in this election. அது திமுகவும் பெருசா எடுக்க மாட்டாங்க, தாவேகாவும் பெருசா எடுக்க மாட்டாங்க. ஓகே சார், நம்ம போன இன்டர்வியூல நீங்க சொன்ன மாதிரி உங்க அட்வைஸ் அதிமுக ஏத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். சோ விஜய் கூட வந்து அவங்க கூட்டணிக்கு போல, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வராது அப்படிங்கிறதால. ஆனா விஜய் என்ன ஒரு பாட்டை இந்த எலெக்ஷன்ல பிளே பண்ண போறாருன்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் சொல்லும் போது என்டிஏ அலைன்ஸுக்கு அவர் வந்து ஃபேவர் பண்ணுவாரு, ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு, தலித் ஓட்டு அவர் வாங்குவார்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, அவர் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வாங்கிடுவாரு, அது அதிமுக போகக்கூடிய ஓட்டு தான், சோ அங்கதான் அவர் வந்து ஸ்பாயில் பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து யாருக்கு ஸ்பாயிலரா இருப்பாரு, அதிமுக கூட்டணிக்கா இல்ல திமுக கூட்டணிக்கா? வினோத், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப ரைட் நவ எங்களுடைய சர்வே போயிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து இப்ப டெலிபோனிக் சர்வே தான் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஃபீல்ட் சர்வே எல்லாம் ஆரம்பிப்பேன். என்ன பொறுத்த மட்டும் பிரிலிமினரி அப்சர்வேஷன் வைக்கிறேன். விஜய் சீட் பை சீட் இஸ் டூயிங் a different job. அவருக்கே தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாமே நடக்குதான்னு தெரியல. இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓட்டு பிரிக்கிறது எங்க இருந்துன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து, ஒரு சில இடத்துல திமுக, ஒரு சில இடத்துல நாம் தமிழர் கட்சி, ஒரு சில இடத்துல எல்லார்கிட்ட இருந்தும் பிரிக்கிறார். இப்ப மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்ட இருந்தும் பிரிக்கிறாரு. திமுக கிட்ட இருந்து எடுக்கிறாரு, பாஜக கிட்ட இருந்து எடுக்கிறாரு, அதிமுக கிட்ட இருந்து எடுக்கிறாரு, நாம் தமிழர் கிட்ட இருந்து எடுக்கிறாரு. எடுத்ததுனால அங்க இப்ப 1000 லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் சென்னை மாதிரி தான் சொல்றேன், 1000 லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிறது வந்து பாஜக கிட்ட இருந்து. ஏன்னா பாஜக 25% 26% வேணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாஜக வந்து கம்மியா இருக்கு.
அவர் வந்து அங்க திமுகவோட ஓட்டு அப்படியே இன்டாக்டா இருக்கு. திமுக 2024 என்ன வாங்கினாலும் பிகாஸ் 2024 இப்ப எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பாக்கணும். இப்ப டி நகர்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகவோட ஓட்டு தான் வந்து வாங்குறாரு. சோ சீட் பை சீட் மாறுது. This is a very important observation நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கொங்குல கூட இப்ப கோயம்புத்தூர்லயே ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே சிட்டி ஏரியாஸ்ல நல்லா வாங்குற ஓட்டு. அந்த ஓட்டு பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஒரு டைனமிக்ஸ் பாருங்களேன். ஃபீமேல் ஓட்டு அதிமுக கிட்ட இருந்தது. 2024 திமுக மூவ் ஆச்சு. ஏன்னா 1000 ரூபாய் இந்த ஃப்ரீ பஸ் இதெல்லாம் அது மெல்ல மெல்ல இப்ப தாவேகா கிட்ட போகுது. சோ அதிமுக டு திமுக, ஃப்ரம் திமுக டு தாவேகா. இது வந்து 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற மகளிர் சொல்றேன். I'm not even counting 18 to 30. 18 to 30 மேஜர் போர்ஷன் வந்து விஜய் தான் வாங்குறாரு. சோ சீட் பை சீட் இது பிரச்சனை ஆகுது. இப்ப எலெக்ஷன் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது எங்கெல்லாம் பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் லோக்கல் எம்எல்ஏ இருக்கோ, எங்கெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் டிஎம்கே இருக்கோ, அந்த இடத்துல அவர் திமுகவோட ஓட்ட அவர் வாங்குறாரு. ஓகே. ஒரு சில இடத்துல ஏன்னா 1000 lights is a beautiful place for you to understand. ஏன்னா டிஎம்கே ஓட ஓட்டு அப்படியே இன்டாக்டா இருக்கு. 52-53% அப்படியே இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஆனா தாவேகா வந்து ஓட்டு வாங்குறாங்க. கொஞ்சம் நாம் தமிழர் கிட்ட எடுக்கிறாரு, கொஞ்சம் பிஜேபி கிட்ட எடுக்கிறாரு. இப்ப மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 17-18% கிட்ட போறாரு. அவர் அங்க போகும்போது அங்க எல்லார்கிட்ட இருந்து புடுங்குறாரு. தாவேக்கால இது நாம் தமிழர் கிட்ட இருந்து புடுங்குறாரு. சோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நம்ம போதான் சொல்லணும். ஆனா predominantly affected parties னு பாத்தீங்கன்னா first affected party will be நாம் தமிழர், number 2 will be VCK, third will be DMK, fourth will be BJP and ADMK. ADMK கிட்ட இருந்து அவ்வளவா வந்து அவரால ஓட்டு வாங்க முடியாது. பிகாஸ் நான் சொன்னா அகைன் இன்னும் நிறைய பேர் வந்து தப்பா நினைப்பாங்க. நான் அப்படி டேட்டா you can't keep questioning data. அதாவது அதிமுகவுக்கு predominant votes 45+ தான். யூத் லீடர்லாம் ஒன்றும் பெருசா அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு விழற ஓட்டு அந்த பழைய அம்மா விசுவாசிகள், ரெட்டையில விசுவாசிகள் தான். அவங்க வந்து விஜய் கிட்ட போறதுக்கு சான்ஸ் கம்மி. அவங்க வந்து விஜய் கிட்ட போறதுக்கு சான்ஸ் கம்மி. அதனால அதிமுக என்ன சரிந்துருச்சு ஆல்ரெடி. அவங்க 41% இருந்த அதிமுக லாஸ்ட் எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா 23% கிட்ட வந்துட்டாங்க. 20-23% கிட்ட வந்துட்டாங்க. அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. இனிமே லூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா மத்த கட்சிகளுக்கு லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பட் அதிமுகவுல எந்த அளவுக்கு கெயின் பண்ண முடியும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது வந்து going to be a very very important point. அதிமுக அட்லீஸ்ட் ஒரு 5-6-7% கெயின் பண்ணாதான் தேசிய ஜனநாயக கூட்டணியால ஆட்சிக்கு வர முடியும். இல்லைன்னா ஆட்சிக்கு வர முடியாது. அவங்க திரும்பி 20% 22% இருந்தாங்கன்னா முடியாது. அது 26-27 கிட்ட போகணும். I'm talking about only அதிமுக. அப்பதான் they stand a chance. நீ இந்த அல்பட்டி போட முடியாது. 23 + 18 சோ 41. அந்த 23 + 18 சொல்றது 2024 டேட்டா. 24 அந்த டேட்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இப்ப விஜய் உள்ள போந்து இஸ் கிரியேட்டிங் chaos. புரியுதுங்களா? சோ அடிஷனல் votes அதிமுகவுக்கு தேவை. அவங்க they have to regain some of their votes because அவங்க they can't lose anything more. But if they don't gain anything more, it is not going to be a game changer. அவங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கு. எப்படி வாங்க போறாங்க? அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட கொஞ்சமாவது அதிமுக கிட்ட இழுக்கணும். அது பாட்டு விஜய் கிட்ட போயிடக்கூடாது. ஓகே. அது சாலிடா விஜய் போயிட்டா கஷ்டம். சார் நீங்க சொல்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா இருக்கு. ஏன்னா இப்போ அப் சேச்சுரேஷன் பாயிண்ட், டவுன் சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்னு இருக்கு. சோ டவுன் சேச்சுரேஷன் பாயிண்ட்ல ஏடிஎம்கே இருக்கு, அப் சேச்சுரேஷன் பாயிண்ட்ல டிஎம்கே இருக்கு. சோ இது ஏறிதான் ஆகணும், அது இறங்கிதான் ஆகணும். கிட்டத்தட்ட நீங்க சொல்றது வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. பட் இதுல இன்னொன்னு அதான் வினோத் அதான் क्वेश्चन. ஆமா ஆமா ஆமா. அவங்க இறங்குவாங்க. அவங்க இறங்கறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த இறங்குறது எங்க போகுது அதுதான் முக்கியம். அதுக்கு பர்செப்ஷன் மேட்டர்ஸ், கேம்பெயினிங் மேட்டர்ஸ், கேண்டிடேட் மேட்டர்ஸ், மேனிஃபெஸ்டோ மேட்டர்ஸ், எல்லாம் மேட்டர்ஸ். இல்ல நீங்க சொன்ன இன்னொரு, இப்போ விஜய் யார் ஓட்ட பிடிப்பார்னு ரெண்டாவதா நீங்க சொன்னது விசிகா ஓட்டு. சோ விசிகா ஓட்டு அவர் வாங்குறாரு அப்படின்னாலே சோ தலித் ஓட்டுகள் அவருக்கு போகுது அப்படின்னு நம்ம எடுத்தோம். தலித் ஓட்டு வந்து ஒரு தொகுதி இருக்க ஓட்டு கிடையாது, அது வந்து எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கக்கூடிய ஓட்டு தான். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஓட்டு அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிற போது அதுவும் வந்து திமுக அலையன்ஸ் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயமா தானே இருக்கு. ஆமாங்க. பட் அது யார முதல்ல அஃபெக்ட் பண்ணிச்சு?
யாருடைய ஓட்டா இருந்தது? அது அதிமுகவோட ஓட்டா இருந்தது இல்லைங்களா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுகவோட ஓட்டா இருந்தது. அது நார்த்லயா இருக்கட்டும், கொங்குல இருக்கட்டும், இல்லைன்னா சவுத்துல இருக்கட்டும், அது அதிமுகவோட ஓட்டா இருந்தது. அது அதிமுகவோட ஓட்டு திமுக பிசிக கூட்டணிக்கு போச்சு. அங்கேருந்து இப்ப தாவேகா போகுது. அங்கேருந்து ஒரு போர்ஷன் அதிமுக எடுக்க முடியுமா? இதெல்லாம் தான் பார்க்கணும். இப்ப நீங்க இதெல்லாம் தான் வச்சுதான் நம்ம வந்து we can talk further. ஓகே, இப்போ நீங்க இந்த அதிமுக அந்த அலைன்ஸ் வந்து கெயின் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? சோ ஒருவேளை வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் விஜய் எடுக்கிற ஓட்டை வந்து காம்பன்சேட் பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை என்டிகே வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ள வந்துச்சுன்னா அது ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா? இல்ல, ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு என்னமோ என்டிகே, ஏன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு கொஞ்சம் போகும் அவர் வந்தாருன்னா. நம்பர் 2, அவருக்கு போட்ட ஓட்டு எல்லாமே வந்து விஜய்க்கு போகுதுங்க. அவருக்கு இப்ப சொன்னா என்ன வந்து கோச் நாம் தமிழர் வந்து நான் வந்து ட்ராக் பண்ணிருக்கேன் நல்லா. நான் மற்ற கட்சியை விட நாம் தமிழரை ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டா வந்திருக்கு. 2021லயும் சரி, 2024லயும் சரி. நான் இப்போ ஓப்பனா சொல்லுவேன், நாம் தமிழர் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் 4.5 to 5% தான் வாங்குறாங்க. அது எங்க போயிருக்குன்னா அந்த ஓட்டு விஜய் கிட்ட போயிருக்கு. விஜய் கிட்ட போயிட்டு இருக்கு. அது அர்பன்ல ஜாஸ்தி போயிட்டு இருக்கு, ரூரல்ல கம்மியா போயிட்டு இருக்கு. ரூரல்ல இன்னும் நாம் தமிழருக்கு வந்து இன்னும் இம்பாக்ட் இருக்கு. அர்பன்ல வந்து போயிடுச்சு, கம்ப்ளீட்டா போகுது. சோ ஒருவேளை ஒரு உள்ள அலைன்ஸ்குள்ள வந்தாலும் வந்து அந்த அளவுக்கான எஃபெக்ட் வந்து என்டிஏக்கு இருக்காதுன்னு. அது வந்து சம் ஜீரோ சம் கேம். அவர் கொண்டு வரது கம்மியா இருக்கும், அவர்னால வெளில போறது ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் போகும். ஆமா 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 சார். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இப்போ 2 தானே சார். அப்போ வந்து அவர் விஜய் கூட அலைன்ஸ் வைக்கணும், அப்படி இல்லைன்னா தனியா போகணும். தனியா போனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சரிவு இருக்கு அப்படின்னா விஜய் கூட அலைன்ஸ் வைக்கிறது அவருக்கு வந்து ஒரே சான்ஸா சீமான் அவர்களுக்கு? அவருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு என்டிஏ ஓட போகணும், இல்லைன்னா வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்டிஏ ஓட போகணும், இல்லைன்னா வந்து விஜயோட போகணும், இல்லைன்னா தனியா நிற்கணும். தனியா நின்னார்னா சரிவு நிச்சயம். என்டிஏ ஓட வந்தார்னா ஜீரோ சம் கேம். ஓகே, லாஜிக்கல் ஆப்ஷன் வந்து விஜயோட போறது. ஆனா அதுக்கு வந்து இவர் வந்து சிஎம் கேண்டிடேட், அதெல்லாம் பிரச்சனை இருக்கும். இவர் வந்து 234லயும் போட்டிடுறாரு. சோ அவருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில இருக்கிற சிச்சுவேஷன் இருக்கிற வந்து நாம் தமிழ் கட்சி. ஓகே 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 சார். இன்னொரு முக்கியமான விஷயமா இப்ப இந்த டிஎம்கே அலைன்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படிங்கறத தாண்டி இப்ப வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த வேட்பாளர் ரீதியா, அதுக்கப்புறம் வந்து இந்த யங்ஸ்டர் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை குறி வச்சு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த அலையன்ஸ் உருவானதுக்கு அப்புறமே நிறைய பேர் சொன்ன கருத்து வந்து விஜய் வந்து தவற விட்டு விட்டார், விஜய் வந்து தனித்து விடப்பட்டார், ஆக்சுவலா ஏடிஎம் அலைன்ஸ்ல அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சோ இனிமேலும் என்டிஏ அலைன்ஸ்ல அதிமுக பாஜக கூட்டணியில விஜய்க்கான ஸ்பேஸ்ங்கிறது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பிளான் பி அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். அது வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னதுதாங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்களை வந்து கக்கிட்டு போயிட்டாரு. ஓகே, ஸ்பில் தி பீன்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து அதாவது விஜய்க்கு ஓட்டு போட, எனக்கு என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தர் சொல்றாரு விஜய் வந்து 40% வாங்குவாரு, விஜய் வந்து 160 சீட்ல ஜெயிப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து போய் கேட்டீங்கன்னா மக்கள் வந்து விஜய் விஜய்மாங்க. உங்களுக்கு மிஷினரி பார்ட்டி மிஷினரி இல்லாம, டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஷிப் இல்லாம உங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. விஜய் அட் வர்ஸ்ட் விஜயகாந்த் or at best Chiranjeevi of 2009 in Andhra Pradesh. Okay. ஆனா சிரஞ்சீவி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆகணும்னா ஒரு வெள்ள வரணும். கண்டிப்பா மகளிர் ஓட்டு விழுது, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு விழுது, அதெல்லாம் இருக்கு. சோ அவர் வந்து டிசம்பருக்கு அப்புறம் டேட்டாவை பார்த்து ரியாலிட்டிய பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாரு. அதே சமயத்துல அவருக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. தனியா நின்று பார்ப்போமே, டபுள் டிஜிட்ல வாங்கிட்டோம்னு வச்சுங்க. ஏன்னா அவரது வேரியா இருக்கு. ஒரு தொகுதியில 7% வாங்குறாரு, ஒரு தொகுதியில 12% வாங்குறாரு, இன்னொரு தொகுதியில வந்து 14% வாங்குறாரு, இன்னொரு தொகுதியில 17% வாங்குறாரு. இப்ப நான் பார்த்த ஒரு 15 தொகுதியில சொல்றேன் நான். இப்படி இருக்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணாமே இப்படி வரேன்ல, பாப்போமே. பிகாஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே டபுள் டிஜிட் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, then he becomes a force for future election. இவர் போய் நிக்க வேணாம் அலையன்ஸுக்கு இவர் தேடி வருவாங்க. 5% காங்கிரஸுக்கே தேடி வராங்க, 1.5% கம்யூனிஸ்டுக்கே தேடி வராங்க. ஓகே, டிசிக்காகவும் தேடி வராங்க, கொங்கு ஈஸ்வரன்லாம் தேடி வராங்கல்லங்க, வச்சிட்டு இருக்காங்கல்லங்க. சோ சொல்ல அவங்க கிட்ட 10-12% ஓட்டு இருக்குன்னா எல்லா கட்சியும் வருவாங்க கூட.
And Vijay also has age on his side. Annamalai also has age on his side, and Vijay also has age on his side. சார், இந்த நேர்கால இறுதியான கேள்வி, குறிப்பா இப்ப ஏடிஎம்கே விஷயம் சொல்லும் போது அதுல யங்ஸ்டர்ஸ்க்கான ஓட்டு இல்லாம போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அதே மாதிரி ரொம்ப லோ பாயிண்ட்ல இருக்குன்னீங்க. இதுல இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை வந்த பிறகு இந்த யங்ஸ்டர்ஸ் உடைய டிராக்ஷன் ஜாஸ்தியா பாஜகவை நோக்கி இருந்தது. அதோட வாக்கு சதவீதம் ஏறுவதற்கு அது வாய்ப்பா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ 2024 பொறுத்தவரை 11% பாஜக இந்த கூட்டணியில் இருந்தாலும் வாங்கியிருந்தாங்க. ஆனா ரெண்டு விஷயம், ஒண்ணு இப்போ அண்ணாமலை மாநில தலைவராக இல்லை, சோ அவரால் ஈர்க்கப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணாமலை வைத்த கோஷம் அதிமுக திமுக பாஜக நோக்கி போட ஓட்டு ஒண்ணு. இப்ப இந்த ரெண்டு ஓட்டுமே இன்னமும் பாஜக கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுல வினோத் ஒரு விஷயம் இப்ப நான் சொன்னா சில பேர் இமீடியட்டா ஆர்கியூ பண்ண வருவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வரலங்க, செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் வந்தாங்க. 25 years பிளஸ் தான் வந்தாங்க. அதாவது ஒரு மெச்சூர்ட் யூத் தான் வந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் அதுக்கு ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்கு. நான் காலேஜ் வாசல்ல எங்க டீம் வச்சு சர்வே பண்ண சொன்னேன். அவங்க திரும்பி they were going to சீமான் only. சோ இதுல மோடியோட ஃபேக்டரும் இருக்குல்ல. அண்ணாமலை மோடியினுடைய நெகட்டிவ் இமேஜ அப்படியே சீஸ் பண்ணாரு. அதனால அதே மாதிரி பிஜேபிக்கு ஒரு வாட்டி ஒருத்தன் ஓட்டு போட்டான்னா அவன் பிஜேபியை விட்டுட்டு இன்னொரு சிம்பிள் கிட்ட போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஒன்ஸ் a பிஜேபி ஓட்டர், லைஃப் டைம் பிஜேபி ஓட்டர். இது நேஷனல் ட்ரெண்ட். அப்படியே ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லயும் பாத்துக்கோங்க. நார்த் ஈஸ்ட், நார்த், சவுத், கர்நாடகாவே எடுத்துக்கோங்க. கர்நாடகால 37%, 35%, 37% என்ன ஆனாலும் அவன் போடுவான். அது எனஃப் டு வின்னா நாட் எனஃப் டு வின்னா அது வேற ஆர்குமெண்ட் பாயிண்ட். ஒரு வாட்டி இப்ப தெலுங்கானாலே பாருங்களேன், ஒரு எலெக்ஷன்ல பிஜேபி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க என்ன ஆனாலும் அந்த சிம்பிளோட பவர் அப்படி. நான் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் பை நேச்சர் பிஜேபி சப்போர்ட்டர்ங்கிறதுனால சொல்லல. உண்மை என்னன்னா, ஒரு வாட்டி நீங்க பிஜேபின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி வேற இன்னொரு சிம்பலுக்கு பிரஸ் பண்றதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ணாமலை has done a great job in bringing that new set of voters to BJP. Okay, so அதே மாதிரி ஆனா he will play an important role in 2026 elections. டவுட்டே கிடையாது. ஓகே, அண்ணாமலைக்கு 2026லயும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு அப்படிங்கிறீங்க? இருக்குங்க. இது பாருங்க, at any point in time பாருங்க வினோத், அதாவது அவர் தான் I don't know what exactly transpired. அவரை பொறுத்த மட்டும் யாருமே அவரை போன்லாம் சொல்ல மாட்டாங்க. அவர் he wanted to take a break. Okay, he has taken a break. And பிஜேபியில சில பேர் இந்த மாதிரிலாம் பிரேக் எடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சத்தீஸ்கர் சிஎம் 2019 லோக்சபா எலெக்ஷன் நிக்கவே இல்லைங்க. சும்மா பாரதிய ஜனதா கட்சியோட ஹிஸ்டரி தெரியாம பேசிட்டு இருக்காங்க இவங்க. நிறைய சப்போர்ட்டர்ஸ்லாம் மை ரிக்வெஸ்ட் இஸ் கொஞ்சம் பிஜேபியோட ஹிஸ்டரியை படிங்க, பாரதிய ஜனசங் ஹிஸ்டரியை படிங்க, ஆர்எஸ்எஸ் ஹிஸ்டரி கொஞ்சம் படிங்க, ஐடியாலஜி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. பிஜேபி லீடர்லாம் தூக்கி வச்ச கட்சிங்க, பயங்கரமா தூக்கி வச்ச கட்சிங்க. தேவேந்திர பட்னவிஸ் டெப்டி சிஎம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சிஎம் இப்ப. ஓகே, எடியூரப்பா கட்சியை விட்டு வெளில போனாரு, உள்ள வந்தாரு திரும்பி சிஎம். ஓகே, கல்யாண் சிங், அது மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனரபிள் உமா பாரதி வெளில போனாங்க, அதே உமா பாரதி வந்தோடனே யூனியன் மினிஸ்டர். சும்மா இதெல்லாம் இது நீச்சர் ரியாக்ஷன்லாம் இருக்கக்கூடாதுங்க. அண்ணாமலை has got a great future ahead. At any point in time எழுதி வச்சுக்கோங்க. ஆதான் டிவில நான் இன்னைக்கு சொல்றேன் வினோத் கிட்ட, பிஜேபி ஒருவேளை எப்பன்னு தெரியாது தனியா கண்டெஸ்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல, ஆர் பிஜேபி லீடர்ஷிப்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல. அப்ப சிஎம் ஃபேஸ் அண்ணாமலை தாங்க. அப்போ டேக் இட் ஃப்ரம் மீ இன் ரைட்டிங். அப்போ சிஎம் ஃபேஸ் அண்ணாமலை தான் இருப்பார். அண்ணாமலை தான் சிஎம் ஃபேஸ் தான் அண்ணாமலை தான். இஸ் a popular leader. இதுல என்ன இருக்கு சொல்றதுல? இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏதாவது கத்திட்டு இருந்தாங்கன்னா அதான் சொல்றேன், தெரியாது. சாரி டு சே திஸ். அவங்க பல பேர் என்ன ட்விட்டர்ல என்னென்னமோ பேசுறாங்க. ஓகே, அவங்க பாதி பேர் இந்தியாவே இல்ல, உட்கார்ந்துட்டு இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சிங்கப்பூர், அங்க எங்கன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. So they don't have idea, they don't have any clue about what is the party. இந்த பார்ட்டில இருந்த எவ்வளோ டால் லீடர்ஸ், டாலஸ்ட் ஆஃப் தி லீடர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. They went out and they came back. இவர் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிரேக் அவ்வளவுதான். பண்டி சஞ்சய்ங்க
இன்ஃபேக்ட் அண்ணாமலையை வந்து பிஜேபி ரிமூவ் பண்ணல. நான் வந்து என்னோட கன்விக்ஷன் வந்து அண்ணாமலை வந்து அவங்க போ நீ ரிசைன் பண்ணலாம் சொல்லவே இல்லைன்னு தான் என்னோட கன்விக்ஷன். பண்டி சஞ்சய் வாஸ் ஆஸ்க்ட் டு ரிசைன், பட் பண்டி சஞ்சய் இஸ் நவ தி யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம். கரீம் நகர்ல ரெக்கார்ட் மார்ஜின்ல ஜெயிச்சாரு. என்னங்க தெரியும், கொஞ்சம் ஒரு 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 பாஸ் எடுக்க தெரியலன்னா என்னங்க இருக்கு அப்புறம். சோ 26 தேர்தலையே வந்து ஒரு முக்கியமான ரோல் அண்ணாமலை ப்ளே பண்ணுவார். கண்டிப்பா ப்ளே பண்ணுவார். ஏன்னா அவர் தானே சொன்னார், சபதம் எடுத்தாரு, டிஎம்கே வீட்டுக்கு அனுப்புறது என்னோட வேலை அப்படின்னு. பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச் வினோத்.